So the addition theorem and probability for two events இரண்டு நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. 3 events A, B, C அப்படிங்கிறது எனி 3 events அப்படிங்கிற பொழுது அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இந்த 3 ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு ப்ளஸ் வந்துடும், ரெண்டு ஈவெண்ட்டாக எழுதும் பொழுது மைனஸ் வந்துடும், 3 ஈவெண்ட் வரும் பொழுது லாஸ்ட் டேர்முக்கு அகைன் ப்ளஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேர்ம் ப்ளஸ்லேயும் 3 டேர்ம்ஸ் வந்து மைனஸ்லேயும் இருக்கும். இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நிறைய பேர் இந்த இடத்துலையும் மைனஸ் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னாக்க இதில் வர மைனஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஓகே, அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 2 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலாவில் P of A யூனியன் B P of A இன்டர்செக்ஷன் Bயில் எது கேட்டாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் P of A யூனியன் B கொடுத்துட்டு P of A இன்டர்செக்ஷன் B கேட்டாங்கன்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். P of A யூனியன் B கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலாவே. பட் P of A இன்டர்செக்ஷன் B கேட்குறாங்கன்னா P of A யூனியன் B கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவையும் வந்து நமக்கு என்ன செல் பண்ணலாம் அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C என்னன்னு கேட்கலாம் கிரியேட்டிவில். அப்படி கேட்கும் பொழுது இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா பண்ணக்கூடாது, பண்ணாமல் அப்படியே தான் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்தாண்டே ப்ளஸ், இப்போ இந்த ப்ளஸ் இந்த கொண்டாந்து மைனஸ் ஆகி போயிடும். ஸோ அதனால் அதை கொண்டு வரக்கூடாது. இங்கே மைனஸில் இருக்கிற A இன்டர்செக்ஷன் B இந்த சைடு வரும்பொழுது ப்ளஸில் ஆகிடுது நமக்கு. இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபார்முலா சைனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 3 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது P of A யூனியன் B யூனியன் Cயும் P of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cக்கும் சேம் ஃபார்முலா கிடையாது. ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் தப்பாயிடும், ஃபார்முலாவே தப்பாயிடும். ஓகே, ஸோ இதான் வந்து 2 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா, 3 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த 2 ஈவெண்ட்ஸில் இன்னும் ரிமைனிங் 2 சம்ஸ் இருக்குது நமக்கு. அது முக்கியமான ஒரு சம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு எக்ஸசைஸில் 8.4 எக்ஸசைஸில் வந்து 11th சம் பாருங்கள். In a town of 8,000 people, in a town of 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of the females are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? So last classலேயே நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் சம்ஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது காயினில் இருக்கக்கூடிய சம்ஸு, டைஸில் இருக்கக்கூடிய சம்ஸு, கார்ட் சம்ஸ் கடைசியை நம்ம பார்த்துருந்தோம். இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கும் பொழுது அதில் ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இன் எ டவுன் 8,000 பீப்புள், அதாவது 8,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம். மொத்தம் அந்த நகரத்தில் ஒரு டவுனில் எத்தனை மக்கள் தொகை மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8,000 பீப்புள் இருக்காங்க. அப்போ அதுதான் N of S. ஓகே, ஸோ அந்த டவுனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் N of S. ஸோ அதான் ஃபஸ்ட் லைன், டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ டவுன். ஓகே, இப்போ நகரத்தில் உள்ள மக்கள் தொகை 8,000. அப்போ therefore N of S equal to 8,000. ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் 1,300 பேர் பாருங்கள் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1,300 பேர் வந்து 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். 1,500 பேர் வந்து 1,300 பேர் 50 இயர்ஸுக்கு அதிகமாக இருக்காங்க. அதுலேயும் 8,000 பேர்த்தில் 1,300 persons ஓவர் 50 இயர்ஸ் அண்ட் 3,000 ஆர் ஃபீமேல்ஸ். பெண்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 3,000 பேர். அப்போ 8,000 பேர்த்தில் 3,000 பேர் பெண்கள். அப்போ மீதி வந்து 5,000 பேர் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஓகே, மேல் வந்து எவ்வளோ அப்படின்னா 5,000. ஸோ அது இங்கே தேவையில்லை நமக்கு. ஸோ 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மொத்தம் 1,300 பேர் 8,000 பேர்த்தில்.
அந்த 8000 பேர்த்தில் ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ஃபீமேல்ஸ்லேயும் 50 இயருக்கு மேலே ஃபீமேல்ஸில் மொத்தம் வந்து 3000 பேர், அதில் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர்? மொத்தம் பாருங்கள் 8000 பேர். அந்த 8000 பேர்த்து ரெண்டாக பிரிச்சிடலாம். மேல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 5000, ஃபீமேல்ஸ் வந்து 3000. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 3000லேயும் 50 வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3000ல் 50 ஏஜுக்கு மேலே, நல்லா பார்த்துக்குங்க, ஜென்ஸ் வந்து 5000 ஆண்கள், பெண்கள் வந்து 3000. இந்த 3000லேயும் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதை தான் நம்பரில் கொடுக்காம எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஸோ இதுதான் நியூ கான்செப்ட் இந்த சம்மில் பொறுத்தவரை. இதுவரையில் இப்படி ஒரு சம் நமக்கு கொடுத்ததே கிடையாது, ப்ராபபிலிட்டியில் இருந்ததும் இல்லை. ஸோ இது வந்து நியூ மாடல் சம் நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான சம். ஸோ 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அப்போ இந்த 3000ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இந்த ஃபீமேல்ஸில் வந்து 50 வயசுக்கு மேலே எத்தனை பேருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான மேட்ரு தான் நமக்கு. பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த 3000ல் 30%ங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல என்னவா வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது இங்கே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். 30% ஆஃப் த ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் சூஸ் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன். அந்த டவுனில் இருந்து ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படி சூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. எப்படி இருக்கணும்னு பாருங்கள், எய்தர் ஏ ஃபீமேல், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் பெண்ணாக, ஏ ஃபீமேல், ஏ ஃபீமேல்னா என்ன அர்த்தம், பெண்ணாக இருக்கணும். அல்லதுங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்க, அல்லது ஓவர் 50 இயர்ஸ், 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓவர் 50 இயர்ஸ், ரைட்டா? அந்த 1000 டவுனில் இருக்கக்கூடிய 8000 பீப்புளில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பீப்புள் செலக்ட் பண்ணுறோம். அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலாக இருக்கணும், அல்லது செகண்ட் ஒன் 50 இயர்ஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம சூஸ் பண்ணுறவங்க ஃபீமேலாக இருக்கணும், அல்லது 50 வயதிற்கு அதிகமானவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஃபீமேலாகவும் செலக்ட் பண்ணலாம், அல்லது 50 வயசுக்கு மேலே. ஓகே, இப்போ ஓவர் 50 இயர்ஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த 8000 ஃபீமேல்ஸில் வந்து 8000 பீப்புளில் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். இந்த எபோவ் 50 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ எ ஃபீமேல் அப்படிங்கிறது ஏங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம், ஓவர் 50 இயர்ஸுங்கிறது பிங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சம்மந்தரலாமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ டவுன் ஈக்குவல் டு 8000, therefore n of s equal to 8000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ ஃபீமேல். ஓகே, பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ நம்ம ஒரு ஃபீமேல் செலக்ட் பண்ணுறதை சூஸ் பண்ணுறதை ஏங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் எ ஃபீமேல். அப்போ ஹவு மெனி ஃபீமேல்ஸ் இன் எ டவுன்? தேர் ஆர் 3000. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஈக்குவல் டு 3000. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3000. இப்போ பி ஆஃப் ஏவுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், 3000 பை 8000. இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3000 பை 8000 அப்படியே வச்சுக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, ஏற்கனவே சொன்னது தான். அடிஷன் தியரம் யூஸ் பண்ணும்பொழுது சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது தனித்தனி ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட்டு ஏ ஃபீமேல் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் 50 இயர்ஸ். ஓவர் 50 இயர்ஸ், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் எ பீப்புள் ஓவர் 50 இயர்ஸ். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து எத்தனை வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எத்தனை பேர் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க.
1300 or over 50 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேலே. ஓகே, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1300 பேர். இப்போ இதுவும் டைரெக்டாகவே நம்ம கொஸ்டினில் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு 1300. தேர்ஃபோர் n ஆஃப் b ஈக்குவல் டு 1300. p ஆஃப் b ஈக்குவல் டு n ஆஃப் b பை n ஆஃப் s 1300 by 800, sorry 1300 by 8000. Therefore p of b equal to 1300 by 8000. Okay, so a ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு, bங்கிற ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? a இன்டர்செக்ஷன் bக்கான ப்ராபபிலிட்டி. a இன்டர்செக்ஷன்ங்கிறது என்ன இருக்கணும் பாருங்க. ஏங்கிற ஈவெண்ட் என்ன சொன்னாங்க? ஃபீமேலாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஏங்கிற ஈவெண்ட்டு வந்து ஃபீமேலாக இருக்கணும். பீங்கிற ஈவெண்ட் என்னவா இருக்கணும் பாருங்க, 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த எஃப்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு? ஃபீமேல்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 3000 ஃபீமேல்ஸ் இருந்தாங்க. 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 1300 பர்சன்ஸ் வந்து ஓவர் 50 இயர்ஸ். இந்த 1300 இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ் தான். 3000 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ். அப்போ இதில் வந்து 50 வயசுக்கு மேலேயும் இருப்பாங்க, 50 வயசுக்கு கீழேயும் இருப்பாங்க. இந்த 1300 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 50 வயசுக்கு மேலே. 50 வயசுக்கு மேலேயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அதாவது மேலும் இருப்பாங்க, அதே மாதிரி ஃபீமேலும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இது. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். நமக்கு ஃபீமேலாகவும் இருக்கணும், அதை ஏங்கிற ஈவெண்ட்டு ஃபீமேலாகவும் இருக்கணும், 50 இயர்ஸுக்கு மேலேயும் இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, ஃபீமேலாகவும் இருக்கணும், 50 இயர்ஸுக்கு மேலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம். ஓகே, அதை தான் நம்ம 50 இயர்ஸுக்கு மேலேயும் இருக்கணும், ஃபீமேல் 3000, அதில் 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இப்போ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஃபீமேலில் 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். மொத்தமாக 50 இயர்ஸுக்கு மேலே 1300 பேர் தான். ஆனால் அதில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருப்பாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம ஃபீமேல் எத்தனை, இந்த 3000 பேர்த்தில் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபீமேல், நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ், அதாவது 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை. 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை. ஏ அப்படிங்கிறது பெண்களாக இருக்கணும், பிங்கிறது 50 வயசுக்கு மேலே இருக்கணும். ரெண்டையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பெண்கள் மட்டும். அந்த வயசு சொல்லும் பொழுது ஆண் பெண் ரெண்டும் கலந்துருப்பாங்க. அதில் நமக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் வேணும் நமக்கு. அது வந்து 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த ஃபீமேல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. அந்த 3000 ஃபீமேல்ஸில் 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30% எப்படி எழுதுவோம்? 30/100. 30/100 3000 மொத்தம் எத்தனை பேர் அதால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு, இது டைரெக்டாக கொஸ்டினில் கொடுக்கல, இதுவரையிலும் பார்த்த எல்லா சம்லையுமே கொடுத்துருந்தாங்க ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது. அல்லது அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம வந்து ஏபியில் பார்த்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கும், அதை பார்த்து எழுதியிருப்போம் ஏ இன்டர்செக்ஷன் பி. பட் இங்கே நாமளாக தான் எழுதணும். நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு 30/100 இன்ட்டு 3000 ஈக்குவல் டு, ரெண்டு ஜீரோவையும் ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 30 × 30 900. ஓகே, அப்போ தேர்ஃபோர் n of a intersection b equal to 900, p of a intersection b equal to n of a intersection b by n of s. இப்போ 900/8000, p of a intersection b equal to 900/8000. ஓகே, ஸோ இப்போ p of a தெரியும் 3000/8000, p of b தெரியும் 1300/8000, p of a intersection b தெரியும் 900/8000. By using addition theorem and probability formula, p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. Therefore p of a union b equal to 3000/8000 plus 1300/8000 minus 900/8000. So denominatorலாம் அப்படியே வச்சுக்கிறோம். 8000 நியூமரேட்டரில் மட்டும் 3000 plus 1300 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 4300. இந்த 4300லேருந்து 900 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 4300 மைனஸ் 900 3400/8000. இப்போ 0 ரெண்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். 34/8 80 12 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 17 to 34 40 into 2 80 17/40 17/40. இதான் வந்து ஃபீமேல் இருக்கிறதுக்கு அல்லது 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 17/40. ஓகே, ஸோ இதான் வந்து 11th சம். ஸோ இந்த 11th சம்மில் வந்து நமக்கு ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஃபீமேல், அது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் 3000. ஸோ 3000/8000. அடுத்து செகண்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 இயர்ஸு, அதுவும் 1300 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஏவும் கொடுத்துட்டாங்க, பி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இடையில வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும்தான் நமக்கு கொடுக்கல. அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை நாம் தான் கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 30% அப்படின்னா 30,000 அப்படின்னா 3/100. 30% அப்படின்னா 3/100 இன்ட்டு ஃபீமேல்ஸில் 30% சொல்லியிருக்காங்க. ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அப்போ ஃபீமேல் எத்தனை பேர் 3000. அப்போ இன்ட்டு 3000 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 30 into 30 900. தட் இஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 900/8000. ஓகே, ஸோ இதுதான் 11th சம். ஸோ ரொம்ப முக்கியமான சம்மை நான் வச்சுக்கிங்க. ஸோ 2 ஈவெண்ட்ஸில் வந்து லாஸ்ட்டாக நமக்கு 10th சம் பாருங்கள் எக்ஸசைஸில். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இதுவரையிலும் நம்ம 5 மார்க்கில் 2 ஈவெண்ட்ஸில் ப்ராபபிலிட்டி எல்லாமே நாம் கண்டுபிடிச்சோம். இந்த 10th சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்லேயே பாருங்கள், the probability of that a person will get an electrification contract is 3/5. ஸோ நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியே கொடுத்துட்டாங்க, நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இதுதான் ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்னா மின்சார ஒப்பந்தம், அது கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5. அண்ட் த ப்ராபபிலிட்டி தட் he will not get plumbing contract is 5/8. மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு நாட் கெட் பாருங்க, கிடைக்காமல் இருப்பதற்கு. பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குன்னா பிரச்சனை இல்லை, இதுவும் டிஃப்ரெண்டான ஒரு சம் இந்த இடத்துல. ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/8. அண்ட் தேர்ட் ஒன், the probability of getting at least one contract, குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் 5/7. அட்லீஸ்ட் கெட்டிங் அட்லீஸ்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கு எனி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/7. அப்போ அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம 9th இருந்து சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கு P of A union Bன்னு அர்த்தம். ஓகே, தென் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் he will get போத்னா என்ன அர்த்தம், இரண்டு ஒப்பந்தங்களுமே. இரண்டு அப்படின்னா ஏங்கிற ஒப்பந்தம் அண்டு பிங்கிற ஒப்பந்தம், ஏ அண்டு பி. அண்டுக்கு என்ன ஆப்ரேஷன் நமக்கு செட்ஸில் இன்டர்செக்ஷன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, அதுக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, P of A intersection B என்னன்னு கேட்குறாங்க. P of A intersection B என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்ட் ஒன்று, ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். ஸோ 2 விதமான கான்ட்ராக்ட் ஒன்று, அதாவது மின்சாரத்துக்கு ஒயரிங் அதுக்கான ஒப்பந்தம் ஒன்று, இன்னொன்று வந்து பைப்லைன் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம். ஸோ 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டை ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், ப்ளம்பிங் கான்ட்ராக்டை ஈவெண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டுக்கு ப்ராபபிலிட்டி 3/5ன்னு கொடுத்துட்டு இந்த ப்ளம்பிங் கான்ட்ராக்டை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான் பாருங்கள், நாட் கெட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். ஓகே, இதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ளம்பிங் கான்ட்ராக்டு கிடைக்காம இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கான்.
அப்போ நம்ம கிடைக்கிறதுக்கு என்னங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கிடைக்காம இருக்கிறதுக்கு, அதாவது பிளம்பிங் கான்ட்ராக்டை பின்னு எடுத்துக்கிறீங்க, அப்போ நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட்னா அப்போ என்ன கொடுத்துருக்கான்னு அர்த்தம்? பி பார். ஒரு ஈவெண்ட் நடக்கிறது அப்படி ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான நிகழ்ச்சி அப்படின்னா ஏ பார் அப்படிங்கிறது அது நடக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிற ஈவெண்ட்டு தான் பி எப்பவுமே. அப்போ பி பார் அப்படின்னா நெகட்டிவ். அப்போ பி பார் அப்படிங்கிறது தான் நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஏவுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பி கொடுக்கல, அதுக்கு பதிலாக பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பி ஆஃப் பி பார் தெரிஞ்சால் நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுதான் ஃபார்முலா இருக்கே நமக்கு. அப்போ அதை ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், பி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன்றுன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க, போத்து கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி பார், பி ஆஃப் ஏ யூனியன் பி மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நாம் தான் நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரீசியன் கான்ட்ராக்ட். ஏ என்பது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட். குழாய் பதிப்பதற்கான ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. நம்ம நாட் கெட்டிங்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அந்த கான்ட்ராக்டை பிளம்பிங் கிடைக்கிறது தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அவங்க கொடுத்துக்கிறது நாட் கெட், பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு விதமான கான்ட்ராக்ட் தான். எலக்ட்ரிசியன் கான்ட்ராக்ட் ஒன்று, பிளம்பிங் கான்ட்ராக்ட் ஒன்று. எலக்ட்ரிசியன் கான்ட்ராக்டை ஏன்னு எடுத்துக்கிறோம், பிளம்பிங் கான்ட்ராக்டை பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கிவன் தான் எழுத போகிறோம். கிவன் தட் P ஆஃப்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படிங்கிற எழுதுறது தான் ஸ்டார்ட் அப் பின்னு போட்டு ப்ராக்கெட் குள்ள எழுதியிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரிசியன் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 3/5. தட் இஸ் P ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/5. இதோட நம்ம N ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி P ஆஃப் ஏல ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணுவோம். அதை டைரெக்டாகவே இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. P ஆஃப் நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 5/8. அப்போ P ஆஃப் நாட் கெட்டிங் அப்படின்னவே நெகட்டிவ்ல தான் எழுதணும். P ஆஃப் பி பார், P ஆஃப் பின்னு எழுதக்கூடாது. P ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 5/8. அடுத்தது அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட். P ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 5/7. அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னு வந்துருச்சுனாவே குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று, குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றுனா ஏவோ அல்லது பியோ. ஸோ அந்த அல்லதுங்கிற வேர்டு வந்துருப்பாருங்க. அட்லீஸ்ட் அப்படின்னாவே ஏஆர்பி, ஏதாவது ஒன்றுனா ஏஆர்பி. அப்போ நமக்கு P ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 5/7. அப்போ இந்த P ஆஃப் பி பார்ல இருந்து P ஆஃப் ஏ வேணும், P ஆஃப் ஏ யூனியன் பி வேணும். ஆனால் இந்த P ஆஃப் பி பார்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், P ஆஃப் பி ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்டில் இருந்து கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, the probability of getting plumbing contract equal to P of B equal to என்ன formula 1 minus P of B bar. P of B equal to 1 minus P of B bar. P of B equal to 1 minus 5/8 cross multiplication by 1 போட்டுக்கலாம். So 1 minus 5/8 equal to by 1 cross multiplication பண்ணினா 1 into 8 8 minus 1 into 5 5 divided by 1 into 8 8. அப்போ 8 minus 5 3/8. ஓகே, அதாவது 3/8. அப்போ P ஆஃப் B ஈக்குவல் டு 3/8. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற முக்கியமான விஷயம். இப்போ P ஆஃப் A தெரியும், P ஆஃப் B தெரியும், P ஆஃப் A யூனியன் B தெரியும். நமக்கு கேட்குறது P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கேட்குறாங்க. அப்போ அந்த அடிஷன் தீர்மான ப்ராபபிலிட்டி ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணும், வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. பை யூஸிங் அடிஷன் தீர்மான ப்ராபபிலிட்டி P ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இந்த ஃபார்முலாவில் P ஆஃப் A யூனியன் B கொடுத்துட்டாங்க, P ஆஃப் A கொடுத்துட்டாங்க, P ஆஃப் B நாம் தான் கண்டுபிடிச்சோம், P ஆஃப் B பார் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் இது மைனஸில் இருக்குது பாருங்கள், P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இது இந்த கொண்டு ப்ளஸில் ஆகிடும், இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ இதிலேருந்து ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். இப்போ P ஆஃப்
A intersection B equal to P of A plus P of B minus P of A union B. So இந்த 2 events வரும்பொழுது மட்டும் A intersects P of A union B யும் P of A intersection B யும் interchange பண்ணிக்கலாம். சைன் மாறாது, சைன் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா கொண்டாந்து அப்ளை பண்ணுங்க. P of A intersection B equal to P of A எவ்வளவு 3/5, P of B எவ்வளவு 3/8, P of A union B எவ்வளவு 5/7. So P of A plus P of B minus P of A union B 3/5 plus 3/8 minus 5/7. Okay, இப்போ 5, 8, 7 இது எல்லாத்துக்குமே நம்ம LCM கண்டுபிடிக்கிறோம். டினாமினேட்டருக்கு it is equal to. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிச்சிங்கன்னா 8 5 சார் எவ்வளவு 40 8 into 5 அதாவது 5 into 8 into 7 equal to 8 5 சார் 40 into 7 7 into 4 28 0. இப்போ 280. இப்போ டினாமினேட்டரில் எல்லாத்தையுமே என்னவோ மாற்றணும், நம்ம டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 280 மாற்றுறோம். அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டர் 280 மாற்றணும்னா நியூமரேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணோம், 5 into 8 into 7. இப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, நமக்கு இந்த இடத்துல 5 இருக்கா ஃபஸ்ட்டில், அதை வந்து 280 மாற்றணும். இப்போ 5 இருக்கிறதுனா அப்போ இந்த 5 விட்டுருங்க, மீதி மேலே என்ன இருக்குது 3 இருக்கா, அந்த 3 அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா 7 into 8 7 into 8 எவ்வளவு 56. அதில் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3/5 நாம் வந்து டினாமினேட்டர் 280 மாற்றணும்னா அப்போ மேலே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும், மேலே 56ஆலையும் கீழே 56ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 280 மாறிடும். மேலே 56ஆல் பண்ணிங்கன்னா 3 6 are 18, மீதி 1 15 + 1 16 168. அதுதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க 168. ஓகே, ஸோ கால்குலேஷன் புரியும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ டினாமினேட்டர் 280 அதுக்கு எப்படி போடணும்னு பாருங்கள். இந்த 3 நம்பர் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 into 8 into 7 அதில் இப்போ டினாமினேட்டரில் 5 இருக்குது. இப்போ அந்த 5 விட்டுட்டிங்கன்னா மீதி 8 into 7ஆல் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டரை 8 into 7 எல்லாம் 3 எடுத்துக்கிட்டு 3 ஃபஸ்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அதுக்கப்புறம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. அது 8 into 7 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. ஓகே, அடுத்த செகண்டில் பாருங்கள், டினாமினேட்டரில் 8 இருக்குது, மேலே என்ன இருக்குது நமக்கு 5 into 8 into 7. அந்த 3ல் டினாமினேட்டரில் 8 இருக்குது, அப்போ இந்த 8 விட்டுருங்க. அப்போ மேலே இருக்கிற 3 இந்த 5 into 7 35. அப்போ 3 into 35 போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு 105. அதுதான் இந்த செகண்ட் ஒன். ஓகே, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 5 into 8 into 7ல் டினாமினேட்டரில் என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ 8 5 சார் எவ்வளவு 40. அப்போ மேலே இங்கேயும் 40 40ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 40 200 by 280. இப்போ நியூமரேட்டரில் 168 plus 105 minus 200 divided by 280. மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுங்கள். 168 105 ஆட் பண்ண 8 + 5 13 மீதி 1 6 + 6 12 + 1 13 மீதி 1. ஸோ 333 மைனஸ் எவ்வளவு 200 ஈக்குவல் டு by 280. ஓகே, சரி இதை ஆட் பண்ணியில் மிஸ்டேக் பாருங்கள். 168 105. ஓகே, இப்போ 8 + 5 13 மீதி 1 6 + 1 7 1 + 1 2. இப்போ 273 minus 200 by 280. 273ல் 200 போயிடுச்சுன்னா 73 by 280. ஓகே, ஸோ இது 105 168 ரெண்டு ஆட் பண்ணால் 273 minus 200 equal to 73 by 280. சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு P of A intersection B. ஸோ எக்ஸசைஸில் வந்து 10th sum. ஸோ P of A, P of B bar, P of A union B மூணையும் கொடுத்துட்டு P of A intersection B கேட்குறாங்க.
P of B பார்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா P of B கண்டுபிடிச்சிக்கிறோம். 3/8 வருது. மீதி வந்து ஃபார்முலாவில் probability of getting both contract அப்படின்னா P of A intersection B ன்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலாவில் P of A intersection B ஃபார்முலாவை மாற்றி அதில் அப்ளை பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இதே ஃபார்முலாவிலேயே வந்து அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு 2 ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்கில் முக்கியமானது 3 ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு. ஓகே, ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸில் எகெயின் நம்ம வந்து காயின் சம்முக்கு தான் வரும். ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ P of A union B union C equal to இந்த 3 ஈவெண்ட்ஸ் சம் வரும் பொழுது இப்போ 2 ஈவெண்ட்ஸ்னால் ஒரே ஒரு R மட்டும் கொடுத்துருப்பாங்க. 3 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது 2 தரம் R கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஈவெண்ட்டு அல்லது இன்னொரு ஈவெண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. டேஷ் ஆர் டேஷ் ஆர் டேஷ் அப்படி கொடுத்துருப்பாங்க 3 ஈவெண்ட். அப்படி 3 ஈவெண்ட்ஸ் வரும்பொழுது நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும் பாருங்கள். P of A, P of B, P of C, P of A intersection B, P of B intersection C, P of A intersection C, P of A intersection B intersection C. மொத்தம் எத்தனை? இண்டிவிஜுவலாக 3, 2 ஈவெண்ட்ஸில் 3 ஈவெண்ட்ஸில் 1, மொத்தம் 3 + 3 + 1 மொத்தம் 7 ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 7ஐயும் கண்டுபிடிச்சி தான் இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P of A union B union Cயில் கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் நம்ம 7 ஐட்டம். இப்போ வந்து P of A union B கேட்டிருந்தாங்கன்னா 2 ஈவெண்ட்ஸ் இருந்தால் P of A 1, P of B 1, P of A intersection B 1 3 மட்டும் கண்டுபிடிச்சி இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் P of A union B union C கேட்குறாங்கன்னா நம்ம இந்த 7ஐயுமே கண்டுபிடிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஓகே, 7ஐயும் கண்டுபிடிச்சி கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து நமக்கு காயின் யூஸ் பண்ணக்கூடிய சம், நமக்கு ஈஸியான சம் தான். கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏ காயின் இஸ் டாஸ்டு 3, ஸோ காயின் வந்து 3 டைம் டாஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், அதுக்கிட்ட இனிமேல் தான் சம் கரெக்டாக பார்க்கணும். பாருங்கள், எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் ஆர் இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்லீஸ்ட் 1 டைல், மறுபடியும் ஒரு ஆர் இருக்கா. 2 consecutive gets. ஓகே, இதான் வந்து நமக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஏங்கிற ஈவெண்ட்டு, அட்லீஸ்ட் 1 டைல் அப்படிங்கிறது பிங்கிற ஈவெண்ட்டு, 2 consecutive gets அப்படிங்கிறது சிங்கிற ஈவெண்ட்டு. அப்போ என்ன கொடுத்துருவாங்க? ஏ ஆர் பி ஆர் சி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னா P of A or B or C. That means என்ன அர்த்தம்? P of A ஆர்னா செட்ஸில் என்ன ஆப்ரேஷன்? யூனியன். B இந்த இருக்கு என்ன ஆப்ரேஷன்? யூனியன். C ஈக்குவல் டு என்ன? ஸோ P of A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ a coin tossed 3 times. ஒரு காயின் வந்து ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. எக்ஸசைஸில் 12th சம் பாருங்கள். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னா சரியாக 2 தலைகள். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னா சரியாக 2 தலைகள். ஆர் அட்லீஸ்ட் 1 டைல், அட்லீஸ்ட் அப்படின்னாவே குறைந்தபட்சம். 1 டைல் அப்படின்னா ஒரு பூ. ஸோ குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படிங்கிறது பிங்கிற ஈவெண்ட்டு. 2 consecutive heads அப்படின்னா அடுத்தடுத்து 2 தலைகள். அடுத்தடுத்து 2 தலைகள். கான்சிக்யூட்டிவ் 2 consecutive heads அப்படின்னா ஹெட் வந்து அடுத்தடுத்து இருக்கணும். அந்த மாதிரி கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 காயின் டாஸ் பண்ணும்பொழுது என்ன சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 3 ஹெட்ஸில் ஒரு அவுட்கம், 2 ஹெட்ஸில் 3 அவுட்கம், 1 ஹெட்ஸில் 3 அவுட்கம், 0 ஹெச் நோ ஹெட்டில் ஒரு அவுட்கம். மொத்தம் 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு. ஸோ அந்த 8 நமக்கு எழுது 3 n of s equal to 8. ஸோ let A be the event of getting exactly 2 hits. ஸோ எக்ஸாக்ட் அப்படின்னாவே சரியாக. ஸோ சரியாக 2 ஹெச் அவ்வளோதான். 2 ஹெட்ஸ் அப்படின்னா 2 ஹெச் தான் இருக்கணும். 1 ஹெச் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறையும் கூடாது. எக்ஸாக்ட் அப்படின்னா அதுதான் அர்த்தம், சரியாக. இப்போ சரியானா கரெக்டாக இருக்கணும், அதிகமாகவும் போகக்கூடாது, குறையும் கூடாது, அதான் அர்த்தம். அப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் 2 ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி, கரெக்டாக 2 ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னேன்? 3 இருக்குன்னு சொன்னேன். 3 அவுட்கம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த 3யும் கரெக்டாக எடுத்து எழுதணும். HHT, HTH, THH. இப்போ N of A equal to 3, P of A equal to formula 3/8.
n of a by n of s 3/8 அவ்வளோதான் ஃபஸ்ட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பிங்கிற ஈவெண்ட் என்ன பாருங்கள், அட்லீஸ்ட் ஒன் டயல், குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன் டயல் பாருங்கள். அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் 1t. அப்போது மேக்ஸிமம் மினிமம் கொடுத்தா மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு யோசிக்கணும், மேக்ஸிமம் கொடுத்தாங்கன்னா மினிமம் எவ்வளோ வரும்னு யோசிக்கணும். மினிமம் 1t, மேக்ஸிமம் என்ன வரலாம், 1t வரலாம், 2t வரலாம், 3t வரலாம். அப்போ இது எல்லாமே எழுதுனா அப்போ எது மட்டும் தான் இல்லை, 0t மட்டும்தான் இல்லை. அப்போ 0tங்கிறது என்ன அப்படின்னா ஹெச். ஸோ இதை ஒன்றை தவிர மீதி இருக்கக்கூடிய 7மே நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். ஸோ 2h இருக்கக்கூடியது சரி 1 டயல்னு சொல்லியிருக்காங்க. 1t இருக்கிறது அட்லீஸ்ட் 1tனா 1t வரலாம், 2t வரலாம், 3tயும் வரலாம். ஸோ 1t இருக்கிறதுல 3, 2tல 3, 3tல 1. அப்போ 3 + 3 + 1 7. n of b 7, p of b equal to 7/8. அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, let c be the event of getting 2 consecutive gets. அடுத்தடுத்து 2 தலைகள். அடுத்தடுத்து 2 தலைனா ஹெச் வந்து கண்டினியூவாக வரணும், அவ்வளோதான். மூணாவது என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லை. நல்லா நான் வச்சுக்கங்க, 2h ஒன்றா இருக்கணும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடி மூணாவது வந்து முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். பட் 2h மட்டும் கண்டினியூவாக இருக்கணும், ஹெச். அதுதான் ரூல்ஸ். ஓகே, அப்போ அந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்க 3h இருக்கும் பாருங்க, ஹெச். நமக்கு 2h தான். மூணாவது ஹெச் எப்படி இருந்துட்டு அதை பற்றி கவலை இல்லை. இங்கேயும் பாருங்கள் 2h கண்டினியூவாக இருக்குது, மூணாவது டி இருக்குது விட்டுடலாம். இங்கேயும் 2h கண்டினியூவாக இருக்குது, ஃபஸ்ட்டில் ஒரு டி இருக்குது, அதை விட்டுடலாம். நமக்கு தேவை 2h வந்து அடுத்தடுத்து இருக்கணும், கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அவுட்கம்ஸ் இருக்குது. n of c 3, p of c equal to n of c by n of s equal to 3/8. ஓகே, நெக்ஸ்ட் இனிமேல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். ஏவுக்கு வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பியும் ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது, அண்டு சியும் நமக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏபிசி எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஏபிசி 3 ரோஸ்டர் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த எழுதும் பொழுது இந்த 3 ஈவெண்ட்டுக்கு மட்டும் ஏவுக்கும் பிக்கும் சிக்கும் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். ஏ என்பது சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, பி என்பது குறைந்தபட்சம் 1 பூ கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, சி என்பது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படிங்கிறத மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு மொத்தம் 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்தம் 7 கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 4 இருக்குது. ஸோ அந்த 4க்கும் டைரெக்டாகவே எழுதுனா போதும். ஸோ இந்த 3 ரோஸ்டர் ஃபார்மையும் வச்சு தான் நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் பார்த்துக்குங்க. நம்ம இதில் நடத்தும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரோல் பண்ணி அங்கே பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஏவையும் பியும் சி 3யுமே வந்து ரோஸ்டர் ஃபார்மில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க, ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு கிளாஸ் கன்டினியூ பண்ணுங்க. அந்த ஏவுக்கும் பிக்கும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள், அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஹெச், இதை நீங்கள் இந்த இடத்துல பக்கத்தில் இங்கே எழுதி வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ ஏவோட ரோஸ்டர் ஃபார்ம், பியோட ரோஸ்டர் ஃபார்ம், சியோட ரோஸ்டர் ஃபார்ம் என்னங்கிறத ஒரு சீட்டில் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ எழுதிடணும் இந்த வீடியோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஏபிசி ஒரு ரஃப் நோட்டில் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வருது, ஏவிலும் பிலையும் என்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த 3 அவுட்கம்ஸ் மட்டும் கரெக்டானு பாருங்கள். இப்போ n of a intersection b 3, p of a intersection b கான ஃபார்முலா n of a intersection b by n of s. இப்போ p of a intersection b equal to 3/8. p of c க்கும் 3/8 வருது, இங்கே வருதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, ஒன்று தனியாக என்ன வருதோ அதை நம்ம பார்க்கல செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 4th ஒன் a intersection b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது b intersection c. b intersection cனா பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது, இப்போ நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா, அதில் வந்து முன்ன ஏபி பார்த்தீங்க, இப்போ பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 அவுட்கம் மட்டும் தான் காமனாக இருக்குது, ஹெச் டி ஹெச். அப்போ n of b intersection c 2, p of b intersection c equal to n of b intersection c by n of s equal to 2/8. p of intersection equal to 2/8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க c intersection a அல்லது a intersection c எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து a இருக்கும் c இருக்கும். இந்த ஏவுக்கும் சிக்கும் என்னென்னலாம் காமனாக இருக்குன்னு எடுத்து எழுதி பாருங்கள். இதுலேயும் 2 அவுட்கம்ஸ் தான் காமனாக இருக்குது, ஹெச் டி ஹெச். அப்போ n of
C intersection A or A intersection C equal to 2, P of C intersection A equal to N of C intersection A by N of S equal to 2 by 8. Okay, so 5 6 கண்டுபிடிச்சாச்சு. 3 ஈவென்ட்ல 2 ஈவென்ட்ல வந்துச்சு பாருங்க. A intersection B கண்டுபிடிச்சாச்சு, B intersection C கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. A B C ல A intersection B கண்டுபிடிச்சாச்சு, B intersection C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் A intersection C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூணுமே வரக்கூடியது A intersection B intersection C. இப்போ நம்ம கரெக்டாக A B C மூணையுமே செக் பண்ணுங்க. மூணுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு அவுட்கம்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகே, அதாவது ABC மூணுலேயுமே HHTயும் இருக்குது, THH இருக்குது. அப்போ N of A intersection B intersection C 2. இப்போ P of A intersection B intersection C equal to N of A intersection B intersection C by N of S equal to 2 by 8. Okay, P of Aவுக்கான ஃபார்முலா மாதிரி தான். N of A by N of S மாதிரி A intersection B intersection C இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட், அதை அந்த ஃபார்முலாவில் அப்படியே மாற்றினா போதும். ஸோ P of A intersection B intersection equal to 2 by 8. ஓகே, ஸோ பை யூஸிங் அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதுவும் அடிஷன் தியரம் தான், பட் 3 ஈவெண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus C of A intersection C அல்லது C intersection A கடைசியாக ப்ளஸ் P of A intersection B intersection C. இப்போ ஏழையுமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏழையுமே கொண்டாந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொன்றா 3 by 8 plus 7 by 8 plus 3 by 8 minus 3 by 8 minus 2 by 8 minus 2 by 8 plus 2 by 8. இதில் பாருங்கள், minus 2 by 8 plus 2 by 8 கேன்சல் பண்ணிடலாம். plus 3 by 8 minus 3 by 8 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது இங்கே ஒரு 3 by 8 plus 3 by 8 minus 2 by 8. அது மட்டும் தான் எழுதியிருக்கோம் பாருங்கள். 3 by 8 plus 7 by 8 minus 2 by 8. 3 by 8 plus 7 by 8 எவ்வளோ? 3 plus 7 எவ்வளோ ஆச்சு? 10 by 8 minus 2 by 8. 10 by 8 minus 2 by 8. Denominator equal. Numerator 10 minus 2 8 by 8. 8 by 8 equal to எவ்வளவு? 1. அப்போ P of A union B equal to P of A union B union C equal to எவ்வளோ உங்களுக்கு? 1. ஓகே, அவ்வளோதான் 5 மார்க்கு. ஸோ இங்கே வந்து இப்போ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் டைம் சேர்த்தி ஆகுமே தவிர மற்றபடி கஷ்டம் அப்படிங்கிறதுல ஒன்றுமே கிடையாது, டிஃபிகல்ட்டிஸில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைஸில் கார்ட்ஸில் ஒரு சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டைஸில் எதுவும் இல்லை, டைஸில் இருந்தாலும் இதே மாதிரியே கிரியேட்டிவ் கேட்டாலும் இதே மாதிரியே நம்ம ஏழையுமே கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து சம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் 3 காயின் டாஸ் பண்ணுறதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம 7 ஈவெண்ட்ஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே 7 ஈவெண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இல்லைன்னா எல்லாருக்குமே டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் ஓகே. ஓகே, ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் 8.30 பாருங்கள். அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 3 ஈவெண்ட்ஸு தான், ரொம்ப ஈஸியான ஒரு சம் நமக்கு. ஸோ a card is drawn from a pack of 52 cards. ஸோ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? 52 cards. Find the probability of getting. இப்போ கொஸ்டின் ஆரம்பிச்சிருது. Find the probability of getting என்னென்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது கொஸ்டினில் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்களா? a king ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, or a heart செகண்ட் ஈவெண்ட்டு, அடுத்து or a red card தேர்ட் ஈவெண்ட்டு. ஓகே, அப்போது a king அப்படிங்கிறது ஈவெண்ட் A, ஹார்டின் கார்டு அப்படிங்கிறது ஈவெண்ட் B, ரெட் கார்டு அப்படிங்கிறது ஈவெண்ட் C. எகைன் ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர்னாவே நமக்கு யூனியன் ஆப்ரேஷன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ P of A union B union C என்ன? ஸோ இந்த 2 R வந்துச்சுனாவே நமக்கு 3 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, அவ்வளோதான். ஸோ கிங், ஹார்டின், ரெட் கார்டு. ஸோ மூணுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம 2 மார்க்கில் பார்க்கும்பொழுது கூட கியூன் ஆஃப் ஹார்ட் இப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே மூணுமே தனித்தனி தான், பிரச்சனை இல்லை. கிங்கில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 கார்ட்ஸ் இருக்கும். ஹார்டினில் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? ஏன்னா அது ஃப்ளவர், 13 கார்ட்ஸ் இருக்கும். ரெட்டில் மொத்தம் கலரே மொத்தம் 52. அதில் ரெட் கலர் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 23. அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஈக்குவல் டு 52, N of S ஈக்குவல் டு 52. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட்டை மட்டும்
மட்டும் ஏபிசி மட்டும் சென்டென்ஸ் எழுதுனா போதும். say be the event of getting a king card. number of king cards னு போடலாம் அல்லது டைரக்டா எழுதினாலும் ஓகே. n of a equal to 4. போன சம்ல எல்லாமே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதி இருப்போம். இங்க சென்டென்ஸ்ல எழுதி இருப்போம் நம்ம கார்ட்ஸ்ல. ஏன் இந்த இடத்துல நம்ம கார்ட்ஸ்ல வந்து எத்தனை கிங் கார்டு இருக்குது அப்படின்னு எழுதல அப்படின்னா ஏன்னா இதுக்கு வந்து 7 ஈவென்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஸ்டெப் வந்து நிறைய போகும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சம்முக்கு. ஓகே, அதே 2 ஈவெண்ட்டா இருந்ததுன்னா எத்தனை கார்ட்ஸ் இருக்குதுன்னு ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம். இங்க டைரக்டாவே கிங் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். அப்ப n of b 4 சரி n of a 4 p of a equal to n of a by n of s 4/52. அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிங்கிற ஈவெண்ட் என்ன 14 கார்டு. 14ல் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் 13. அப்போ n of b 13 p of b equal to n of b by n of s 13/52. ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிற ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டுக்கு ஆஃப் கெட்டிங் ரெட் கார்டு. சிவப்பு நிற சீட்டு கிடைக்கும். சிவப்பு நிறத்தில் எத்தனை சீட் இருக்கும் மொத்தம் 26. அப்போ p of c equal to n of c by n of s p of c equal to 26/52. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா a intersection b getting பாருங்க a வந்து என்ன இப்போ அதே மாதிரி சி ஒரு ரஃப் சீட் எடுத்துக்கங்க. அதெல்லாம் நம்ம சொந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே, ஏன்னா போர்டில் நடத்துனோம்னா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்லேயே நமக்கு என்ன இருக்கும் ஏபிசி எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் போர்டில் ஒரு ஃபுல் சம்மை நம்ம வந்து மாற்றி எங்கே வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். பட் நம்ம வந்து வீடியோவில் பண்ணும் பொழுது இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் நம்மளால் காட்ட முடியும், இல்லைன்னா ஒவ்வொரு டைம் மேலேங்களையும் போயிட்டு வர முடியாது. ஸோ அதனால் ஒரு நோட் எடுத்து நோட்டில் வந்து ரஃப் சீட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன, ஏங்கிறது கிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க, பிங்கிறது என்ன. ஏன்னா நமக்கு லாஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் சம்மில் ஏபிசி மூணுமே வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இருந்தது. ஸோ அந்த ரோஸ்டர் ஃபார்ம் எழுதி வச்சிங்கன்னா தான் ஏ இன்டர்செக்ஷன் பை பி இன்டர்செக்ஷன் சி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த சம்முக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏங்கிறது என்ன ஈவெண்ட்டு, பிங்கிறது என்ன ஈவெண்ட்டு, சிங்கிறது என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுருந்தா போதும். ஸோ நமக்கு ஈஸியாக ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ வந்து கிங்கு ரெட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், சரி ஏ இன்டர்செக்ஷன் பியா, ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இருக்கணும் கிங்கு கார்டின், ஹார்டின்ல கிங்காக இருக்கணும். அப்போ பி ஆஃப் கெட்டிங் ஹார்ட் கிங், இப்படி ஆர்டினில் ஒரு கிங் கார்டு. ஓகே, அது கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கோம். அது தேவையில்லை, டைரெக்டாக இங்கே வந்தாவே போதும். 4th பாயிண்ட் 4ன்னு போட்டு n of a இன்டர்செக்ஷன் b equal to ஆர்டினில் எத்தனை கிங் இருக்கும் ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கும். இப்போ 1. இப்போ p of a இன்டர்செக்ஷன் b 1/52. அடுத்து வந்து பாருங்க 5th b இன்டர்செக்ஷன் c. b வந்து ஹார்டின்னு அண்டு சி வந்து என்னது ரெட்டு. ஆர்டின்ல ரெட்டாக இருக்கணும். ஆர்டின் ஃபுல்லாகவே ஃப்ளவர், அது ஃபுல்லாகவே என்ன கலர் தான் ரெட் கலர் தான். அப்போ ஆர்டின்ல ரெட் அப்படின்னா 13மே ஆர்டின்ல ரெட்டாக தான் இருக்கும். அப்போ 13மே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 13/52. அடுத்தது 6th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ வந்து கிங்கு, சி வந்து ரெட்டு. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், ரெட்டாகவும் இருக்கணும் கிங்காகவும் இருக்கணும்னு அர்த்தம். கிங்கில் மொத்தம் எத்தனை இருக்குது 4 இருக்குது. அதில் ரெட்டில் 2 பிளாக்கில் 2 இருக்கும். நமக்கு ரெட்டில் தான் வேணும். இப்போ ரெட்டில் எத்தனை இருக்கும் 2. இப்போ பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏன்னு போடலாம் அல்லது ஏ இன்டர்செக்ஷன் சின்னு போட்டுக்கலாம். ஓகே, எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/52. அடுத்தது 3 ஈவெண்ட்டுமே வரணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 ஈவெண்ட்டுமே, அதாவது கிங்காகவும் இருக்கணும், ஆர்டினாகவும் இருக்கணும், ரெட்டாகவும் இருக்கணும். ஓகே, ஹார்டின் ஃபுல்லாகவே ரெட்டு தான். ஓகே, அப்போ ஆர்டினில் இருக்கக்கூடிய 13 கார்டுமே ரெட்டு தான். அப்போ இது 2 ஓகேவா. இதில் என்ன கார்டாக இருக்கணும் கிங்காக இருக்கணும். அப்போ ஆர்டினில் எத்தனை கிங் இருக்குன்னா ஒரே ஒரு கிங் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு கிங் மட்டும்தான் ரெட்டில் இருக்கும். ஓகே, டோட்டலாக ஆர்டின் கொடுக்கலன்னா டைமண்ட்லேயும் ஒன்று ரெட்டில் வரும். ஸோ அது இங்கே கிடையாது. மொத்தம் பாருங்கள், ரெட்டில் கிங் வந்து 2 தான் இருக்கும். ஆர்டினில் ஒன்று, டைமண்டில் ஒன்று. ஆர்டின் கிங்கு அப்படின்னா தான் ரெட்டில் இருக்கும். அப்போ மொத்தம் 1 தான் இருக்கும். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/52. ஸோ அதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் 1/52. தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஏழையுமே கண்டுபிடிச்சாச்சு. பை அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபுல்லாக எழுதியாச்சு. அந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். இது பாருங்கள், +13/52 -13/52 கேன்சல் பண்ணிடுங்க. -1/2 +1/2 கேன்சல் பண்ணிடலாம். மீதி 4/52 26/52 2/52 மொத்தம் 3 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே,
இந்த 3லையும் பாருங்கள் 4/52 26/52 ரெண்டு ப்ளஸில் இருக்கா. இப்போ 26 + 4 எவ்வளோ வச்சு 30/52 மைனஸ் இது மட்டும் 2 மைனஸில் இருக்குது -2/52 டினாமினேட்டர் ஈக்குவல் நியூமரேட்டர் மைனஸ் பண்ணால் போதும். 30ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளவு 28/52 அதையும் கொடுத்துருக்கோம், டைரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ 28/52 28/52 4th டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 7 4s are 28 13 × 4 52 ஸோ 7/13 இதான் வந்து நமக்கு கார்ட்ஸை யூஸ் பண்ணி 3 events இருக்கக்கூடிய சம் நமக்கு. ஓகே, ஸோ இது சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் நமக்கு நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான 5 மார்க்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 மார்க்கும் கூட நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி 3 ஈவெண்ட்டையுமே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு. கொஸ்டினில் என்ன சார் டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எத்தனை பேர் அப்படிங்கிறதே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏவில் எத்தனை, பியில் எத்தனை பேருங்கிறதே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது 3 ஈவெண்ட்ஸ் தான். பட் 2 ஈவெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்துருந்தோம், அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற சம் பார்த்துருப்போம். பீப்புள் ஃபீமேல் ஓவர் 50 years, அதில் ரெண்டும் சேர்த்து எத்தனை பேருங்கிறத 30%ன்னு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி அதாவது வந்து அங்கே ஏ எத்தனை பி எத்தனையும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஃபீமேல்ஸ் வந்து 3000 பேர், அதே மாதிரி வந்து ஓவர் 50 years 1300. ஸோ ஏ கிளியர் பி கிளியர். பட் இந்த சம்மில் 14th சம் வந்து வித்தியாசமான ஒரு சம்மு. இங்கே ஏவும் பியுமே கொடுக்காம ஃபஸ்ட் எடுத்ததுமே பாருங்கள், இன்னைக்கு கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ்னால் NF ஓகே. அப்போ ஒரு கிளாஸில் மொத்தமே 35 பேர் தான் இருக்காங்க. இப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் = 35. அப்போ NF = 35. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நம்பர்டு ஃப்ரம் 1 to 35. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நம்பர் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்பருக்கும் அலாட் பண்ணிட்டாங்க, 1லேருந்து 35 வரலாம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1 to 35ல் இதில் பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறது நமக்கு இங்கே தெரியாது. இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு கிளாஸில் பாய்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து தான் எவ்வளவு 35 ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நம்பர் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்பர் 35 1லேருந்து 35 வரலும் கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியாது. அது தெரிஞ்சால் தான் ஈவெண்ட் ஏ எது ஈவெண்ட் பி எது எத்தனைங்கிறது நமக்கு தெரியும். அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம்மில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு. அதனால் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் 4:3. அதாவது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் எத்தனை பேர் அப்படிங்கிறத ரேஷியோவில் 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 4:3 அப்படின்னா 4/3. ஓகே, அப்போ இதை வந்து ரேஷியோவில் கொடுத்தனால இதுலேருந்து காமன் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம நிறைய டைம் போட்டிருக்கோம். அப்போ பாய்ஸ் அதாவது மென்சுரேஷனில் நிறைய போட்டிருப்போம். அந்த மாதிரி ரேடியஸ் ஹைட் ரெண்டுக்குள்ள ரேஷியோ R/H = 1/3. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருப்போம், R = 1K, H = 3K. இந்த காமன் ஃபேக்டர் கேன்னு எடுத்து எழுதியிருப்போம் இல்லையா. அதே கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ 1 to 35 வரலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸு. அதில் வந்து நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பாய்ஸ் ஈஸ்ட்டு கேர்ள்ஸ் = 4:3. அதாவது பாய்ஸ் பை கேர்ள்ஸ் = 4/3. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அங்கே போட்ட மாதிரியே பாய்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 4/3. இதுலேருந்து காமன் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த காமன் ஃபேக்டரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 4 × x 4x. ஓகே, கேர்ள்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 3 × x 3x. ஓகே, இந்த 4xையும் 3xையும் ஆட் பண்ணாதான் நமக்கு எவ்வளோ வருதுன்னு அர்த்தம், மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லெட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் = 4x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் = 3x. அதான் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 4x, மொத்த மாணவிகள் எண்ணிக்கை 3x. ஓகே, 35 மாணவர்கள் ஒரு வகுப்பில்
ஒவ்வொருவருக்கும் 1லிருந்து 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் தான் 4:3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து என்ன கொடுத்துருவா பாருங்கள், இந்த ரோல் நம்பர் அந்த அசைன் பண்ண 1 to 35 தான் ரோல் நம்பர் எடுத்திருக்காங்க. இந்த ரோல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் பாய்ஸ் அண்ட் எண்ட் வித் கேர்ள்ஸ். அப்போ சொன்னோம் இல்லையா, 1லேருந்து வரிசையாக 35 வரையும் கொடுக்குறாங்கன்னா அப்போ 1 2 3 வரிசையை கொடுக்குறாங்கன்னா அப்போ பாய்ஸ் ஃபஸ்ட்டாக கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டானா பாய்ஸ் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து செகண்ட். ஓகே, அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் பாய்ஸ் அப்படின்னா 1லேருந்து 20 வரலும் பாய்ஸை குறிக்கும். அடுத்து 21லேருந்து 35 வரலும் எதை குறிக்கும், கேர்ள்ஸை குறிக்கும். ஆனால் பாய்ஸ் 20 பேர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமான்னு தெரியாது. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர். இது வரலும் கொஸ்டின். ஓகே, எய்தர்னா ஏதாவது. அப்போ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் ஆர் இருக்குது பாருங்கள். த ஃபஸ்ட் ஈவெண்ட் எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர். இப்போ ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸுங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்குள்ளார வரணும். ஆனால் கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாயாக இருக்கணும். நம்ம பாய்ஸிலிருந்து ஒருத்தனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஒரு வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ, பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ. இப்போ பாய்ஸுக்கு ஸ்டார்டிங்கிலிருந்து ஆரம்பிக்கிறோம்ல, 1 2 3 4 5ன்னு போயிட்டு இருக்குது. நமக்கு பாய்ஸில் எது வரலும் முடியுதுன்னு தெரியாது. 15 20 வரலும் முடியுதா, 25 வரலும் முடியுதான்னு தெரியாது. ஆனால் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் பாய்ஸுங்கிற பொழுது ஸ்டார்டிங்கிலிருந்து போகுது. இதில் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ எது ப்ரைம் நம்பரு? 3 2 3 5 இதெல்லாம் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இதுதான் ஈவெண்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஆருக்கு அப்புறம் பாருங்கள் செகண்ட் ஈவெண்ட் ஏ கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். அப்போ பிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸுக்கு போயிடுது. கேர்ள்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. அப்போ பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் 20க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 21 22 23 காம்போசிட் நம்பர். ஏதாவது ஒரு நம்பராலேயாவது அது டிவைட் ஆகும். அந்த மாதிரி நம்பர் ப்ரைம் நம்பர் தவிர மீதி எல்லாமே காம்போசிட் நம்பர் தான். அந்த ப்ரைம் நம்பர் தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா அது காம்போசிட் ரோல் நம்பர். அது கேளுக்கு. இது பிங்கிற ஈவெண்ட்டு. சிங்கிற ஈவெண்ட்டு பாருங்கள், ஆர் இங்கே ஒரு ஆர் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஏன் ஈவெண்ட் ரோல் நம்பர். அப்போ 1லேருந்து 35 வரல இருக்கக்கூடிய எல்லா ரோல் நம்பர்லையுமே ஜஸ்ட்டு ஈவெண்ட் ரோல் நம்பர். அதாவது ஏவில் வந்து பாய் பற்றி கொடுத்துருந்தாங்க, பியில் வந்து கேர்ள் பற்றி கொடுத்துருக்காங்க. சிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஈவெண்ட் ரோல் நம்பர். அதாவது இரட்டைப்படை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராக இருக்கலாம். அப்போ அது பாய்ஸாகவும் இருக்கலாம், கேர்ள்ஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இரட்டைப்படை எண்ணை ஈவன் நம்பர்ஸ் 1லேருந்து 35 இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் 2 4 6 8 up to 34 வரல எழுதுனா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா let the number of boys equal to 4x. Number of boys equal to 4x. Number of girls equal to 3x. இதெல்லாம் சொல்லியாச்சா? அப்போ இது ரெண்டு சேர்த்து தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து தான் 35 பேர்னு சொன்னாங்களா? ஸோ 4x plus 3x equal to 35. 4x plus 3x எவ்வளவு? 7x. 7x equal to 35. x equal to 35 by 7. 5 7s are 35. அப்போ x equal to 5. இந்த xோட வேல்யூ கொண்டாந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே x equal to 5ன்னு 4xல் அப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 4 into 5 20. அடுத்து x equal to 5ன்னு கேர்ள்ஸில் அப்ளை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3 into 5 15. அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 30 ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு பாய்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸும் கேர்ள்ஸ் வந்து நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 15 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ இதில் ரோல் நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் சம் போடணும். அப்போது பாய்ஸ்லேருந்து தான் ரோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, கேர்ள்ஸ் தான் கடைசி. அப்போ ரோல் நம்பர் வந்து 1லேருந்து எத்தனை 5 மொத்தம் 30 சொன்னோம் 35. ஓகே, இப்போ 35 ஸ்டூடெண்ட்ஸில் 1 இருந்துன்னா பாய்ஸ் 20னா பாய்ஸுக்கு வந்து ரோல் நம்பர் 1லேருந்து 20 வரலாம்.
கேர்ள்ஸுக்கு ரோல் நம்பர் 21லேருந்து எது வரலாம் 35 வரலாம், அவ்வளோதான். ஓகே, இதை வச்சு தான் ஏங்கிற ஈவெண்ட் இதுக்குள்ளே இருக்குது, பிங்கிற ஈவெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. இதை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஈவெண்ட் ஏவுக்கு a boy with prime roll number. Okay, let A be the event of selecting a boy with prime roll number. பாய்ஸ் வந்து ஒன்லி 20 பாய்ஸ் தானே, 1லேருந்து எது வரலாம் 20 வரலாம். அப்போ 1லேருந்து 20 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஈவன் நம்பர் மட்டும் எடுத்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதினா போதும். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் அசைன் பண்ணிட்டோம், அதனால் ரோஸ்டர் ஃபார்ம் இல்லைன்னா போட முடியாது, ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ரோஸ்டர் ஃபார்மில் எழுதினா தான் நம்ம எழுத முடியும். அப்போ 1லேருந்து 20 வரல இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் எது எதுன்னு உங்களுக்கு தெரியும். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, மொத்தம் எத்தனை 8. அப்போ P of A equal to N of A by N of S equal to 8/35. ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு பாயாக இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ பாய்ஸ் அப்படின்னா 1லேருந்து 20 வரல, மொத்தம் 20 பேர் இருக்காங்க. ஸோ ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு பாய்ஸ்லேருந்து அலாட் பண்ணுறோம். ஸோ பாய்ஸ் அப்படின்னா 1 to 20. P of A equal to 8/35. ஓகே, அடுத்து செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாக்க a girl with composite roll number. A girl with composite roll number. Let B be the event of selecting a girl with the composite roll number. அப்போ கேல் அப்படின்னாவே எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 21லேருந்து 35 வரலாம் சொன்னோமா. இப்போ 21லேருந்து 35 வரல இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை தூக்கிடுங்க. காம்போசிட் நம்பரை கண்டுபிடிக்கிறத விட ப்ரைம் நம்பரை தூக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ 21, 22, 23 வராது, 24, 25, 26, 27, 28, 29 வராது. ஸோ 23, 29 இதெல்லாம் ப்ரைம் நம்பர் நமக்கு. ஓகே, 29 வராது, 30, 31 வராது, 32, 33, 34, 35 எல்லாமே வந்துடும். அப்போ இந்த 3 நம்பர் தவிர மீதி எல்லாமே 15 நம்பரில் 3 நம்பர் போக மீதி எல்லாமே மொத்தம் எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது N of B மொத்தம் 12 நம்பர்ஸ் வந்து காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது காம்போசிட் நம்பர்ஸ்னால் பகு எண். ஓகே, பகு எண்ணை வரிசை கொண்ட மாணவி. அப்போது 21லேருந்து 35 வரல இருக்கக்கூடிய காம்போசிட் நம்பர் மட்டும் எடுத்து எழுதியாச்சு. மொத்தம் 12 இருக்குது. இப்போ P of B 12/25. அப்போ P of B equal to 12/25. அடுத்து ரைட்டா, அடுத்தது வந்து ஈவன் ரோல் நம்பர். தேர்ட் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா an even roll number. அப்போ C be the event of selecting an even roll number. C என்பது இரட்டை எண்ணை வரிசையாக கொண்ட வரிசையினாக கொண்டவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ C ஈக்குவல்னு போட்டு இங்கே வந்து பாயுள்ளும் கேளும் கிடையாது, எல்லாமே டோட்டலாக 1லேருந்து 35 வரலும் மொத்தமாக எடுத்துக்கிறோம். அந்த 1லேருந்து 35 வரல இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பரையும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34. அப்போ how many even numbers between 1 and 35? That is 17. அப்போ P of C equal to 17/35. ஓகே, இப்போ A என்ன, B என்ன, C என்னங்கிறது பார்த்தாச்சா. A வந்து 8/35, ஏவும் ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. B 12/25, பிங்கிற ஈவெண்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. C 17/35 பாருங்கள், சியும் ரோஸ்டர் ஃபார்ம், பியும் ரோஸ்டர் ஃபார்ம், ஏவும் நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ 3 ஈவெண்ட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 ஈவெண்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எகைன் நம்ம ஒரு ரஃப் சீட்டில் சொன்ன மாதிரி ஏபிசியை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ A இன்டர்செக்ஷன் B, A இன்டர்செக்ஷன் B, A வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர், B வந்து கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். இது வந்து ஈஸியாகவே நம்ம இங்கே டைரெக்டாகவே சொல்லிடலாம். A வந்து ப்ரைம் நம்பர், B வந்து காம்போசிட் நம்பர், 2 நம்பரும் கலந்து வரவே வராது இல்லையா. அப்போ A இன்டர்செக்ஷன் B கட்டாயம் எம்டி செட்டு தான். அப்போ N of A இன்டர்செக்ஷன் B 0, P of A இன்டர்செக்ஷன் B 0/35. ஓகேவா. அடுத்து B இன்டர்செக்ஷன் C பாருங்கள். B வந்து என்னது, கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். C வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பராகவும் இருக்கணும், அந்த காம்போசிட் நம்பராகவும் இருக்கணும். ஏன்னா பியும் சியும் ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது.
அது ரெண்டையும் எடுத்து ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இங்கே பார்க்குறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏபிசியை பக்கத்தில் எழுதிட்டு செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும். அப்போ n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 7 இருக்குது. இப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 7/35. அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ பாருங்கள், ப்ரைம் நம்பராக இருக்கணும். ப்ரைம் நம்பராக இருக்கணும். சி வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஏ வந்து ப்ரைமு பாய், சி வந்து ஈவன் நம்பர். ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் எத்தனை இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். எதுன்னா 2 மட்டும்தான். ஓகே, அப்போ n ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ 1, பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 1/35. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா எதுவுமே இருக்காது. அப்போ ஆன்சர் 0/35. ஓகே, இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சா பை யூஸிங் அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எழுதுறீங்க, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. 8/35 12/35 ப்ளஸ் 17/35 மைனஸ் 0/35 minus 7/35 minus 1/35 plus 0/35. ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது மூணுமே ப்ளஸில் இருக்குது பாருங்கள், ஆட் பண்ணிடலாம். 12 plus 8 20, 20 plus 17 37/35. இது ரெண்டு மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 7 plus 1 8, 8/35. 37 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 29/35. அதுதான் ஆன்சர். 29/35 தான் ஆன்சர். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அதில்? ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 14, அதாவது எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி எத்தனை பேருங்கிறத கொடுக்கல. அந்த ஏவையும் பியும் ரேசியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 சம்முக்குமே ஏபிசியை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி கன்டினியூ பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13th 5 மார்க்கு கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஏற்கனவே நம்ம 10th சம் பார்த்துருந்தோம் இல்லையா, எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டு, ப்ளம்பிங் கான்ட்ராக்டு அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் கொஸ்டின். ஓகே, எப்படி அந்த கொஸ்டினில் வந்து 2 ஈவெண்ட்டில் ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 ஈவெண்ட்ஸ்லேயும் ப்ராபபிலிட்டி எல்லாமே தனித்தனியாக அவங்களே கொடுத்துட்டாங்க. தெளிவாக கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ என்ன, பி ஆஃப் பி என்ன, பி ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏபிசி ஆர் எனி 3 ஈவெண்ட்ஸ் such that ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் twice as that of probability of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இந்த கான்செப்ட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு என்ன அர்த்தம்? பி ஆஃப் பின்னு அர்த்தமா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு ட்வைஸ்ன்னு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா பி ஆஃப் ஏ. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஆஃப் ஏ. அதே மாதிரி அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் 3 as that of probability of A. Probability of C என்ன அர்த்தம்? P of C equal to 3 என்ன அர்த்தம்? 3 into probability of A னா P of A. அவ்வளோதான் விஷயம். நமக்கு இந்த கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் P of A intersection B, B intersection C, A intersection C, P of A union B union C, P of A intersection B intersection C. எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. மொத்தம் அந்த ஃபார்முலாவில் எவ்வளோ இருக்குது? பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட சேர்த்து ஆர்ஹெச்எஸில் 7 டேர்ம்ஸ் இருந்திருக்கும், எல்ஹெச்எஸில் ஒரு டேர்ம், மொத்தம் 8 டேர்ம்ஸ் இருக்கா? 8ல் 1 2 3 4 5 கொடுத்துட்டாங்களா? அப்போ நமக்கு ரிமைனிங் 3 என்னங்கிறத கேட்குறாங்க. பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கு. ஆன்சர் வந்துடலாம் பாருங்கள். ஸோ கிவனில் P of B equal to 2 into P of A, P of C equal to 3 into P of A. P of A வை P of A னு வச்சுக்கிறோம். அந்த அடிஷன் தீர்மான ப்ராபபிலிட்டி 3 ஃபார்முலாவில் P of B க்கு பதிலாக P of 2 into P of A னும் P of C க்கு பதிலாக 3 into P of A னு அப்ளை பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் A இன்டர்செக்ஷன் B க்கு ப்ராபபிலிட்டி, P இன்டர்செக்ஷன் B C க்கான ப்ராபபிலிட்டி 1/4, C இன்டர்செக்ஷன் A க்கான ப்ராபபிலிட்டி 1/8, A யூனியன் B யூனியன் C பாருங்க ஃபார்முலா
9/10. Last term A intersection B intersection C கான probability 1/15. So எல்லாமே இருக்குது ஃபார்முலா எழுதுறீங்க. By using addition theorem and probability P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. Okay, இந்த ஃபார்முலால P of A union B union C அப்ளை பண்றீங்க. 9/10 இதுல 3ல P of A வை P of A ன்னு அப்படியே வச்சுக்கலாம். இந்த P of B க்கு பதிலா 2 into P of A, P of C க்கு பதிலா 3 into P of A minus P of A intersection B க்கு 1/6 minus P of A intersection க்கு minus 1/4 minus C of A intersection க்கு minus 1/8 plus P of A intersection B intersection க்கு plus 1/15 எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சா? இப்போ பாருங்க இந்த ஸ்டெப்ல இதை மட்டும் மூணுமே ஆட் பண்ணிடலாமா? P of A plus 1 P of A 2 P of A 3 P of A 3 plus 2 plus 1 எவ்வளோ வச்சு? 6 P of A equal to ஓகே, இது எல்லாத்தையும் 6 P of A equal to இந்த 6 P of A கண்டுபிடிக்கிறத இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிங்க. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போது 9/10 இங்கே அப்படியே எழுதிங்க. இந்த 9/10 இங்கே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, அப்படியே LHS கொண்டு வாங்க. ஏன்னா இது மட்டும்தான் வேணும். அப்போ இது அப்படியே RHSல அப்படியே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. 9/10 minus 1/6 தானே வந்தால் ப்ளஸ் 1/6 minus 1/4 இருந்தானே வந்தா plus 1/4 minus 1/8 இருந்தானே வந்தா plus 1/8 plus 1/15 இந்த பக்கம் வந்தா minus 1/15. இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப் தப்பு பண்ணீங்கன்னா எல்லாம் தப்பாயிடும். ஸோ இந்த P of A எழுதுறது இந்த பக்கமே வச்சுக்கிட்டு 9/10 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத இது தேவையில்லாத இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ LCM. ஏன்னா P of A தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 into P of A equal to டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிங்க. LCM எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 10 6 4 8 15 இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் இல்லையா LCM. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், 5 வேலை பண்ணிட்டீங்கன்னா 2 5s are 10 6 4 8 அப்படியே வந்துடும். 3 5s are 15. ஓகே, அடுத்தது 2ஆல் பண்ணுவோம். 1 2 is 2 3 2s are 6 2 2s are 4 4 2s are 8 3 அப்படியே வச்சுக்குவோம். அகைன் 3ஆல் பண்ணிங்கன்னா 1 3 3 1 ஆகிடும். இந்த 2 4 அப்படியே இருக்கட்டும், மறுபடியும் இந்த 3 வந்து 1 ஆகிடும். அப்போ LCM பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 5 ஒரு 2 ஒரு 3 எகைன் இதை மறுபடியும் எதால் பண்ணோம், 2ஆல் ஒரு டைமும் மறுபடியும் எகைன் இன்னொரு 2ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 ஆகிடும். ஸோ மறுபடியும் பாருங்கள் 10 6 4 8 15 ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணாங்க, பெரிய நம்பர் போயிடும். 2 5s are 10 இந்த 6 4 8 3 5s are 15. ஓகே, இப்போ அடுத்து வந்து 2ஆல் பண்ணுங்க. 2ஆல் பண்ணிங்கன்னா 1 3 2s are 6 2 2s are 4 4 2s are 8 இந்த 3 அப்படியே வந்துடும். எகைன் அதில் பண்ணலாம், 3ஆல் பண்ணுங்க. இப்போ இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும். 2 4 1 3 is 3. எகைன் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 1 1 1 2 is 2 2 2s are 4 1 2 is 2. ஸோ இன்னொரு 2 அந்த இடத்துல இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமைனிங் எடுத்து எழுதணும் அப்படின்னாக்க என்னென்ன வருது பாருங்கள் LCM கண்டுபிடிக்கிறதுக்கு. 5 into 2 into 3 into again 2 into இங்கே ஒரு 2 இருக்கா 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 5 into 2 10 10 into 3 30
30 into 2 60, 60 into 2 120. ஸோ இதனுடைய எல்சிஎம் பார்த்தா டினாமினேட்டருக்கு 120. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து 120 மாற்றணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வருது? 120 எல்சிஎம் நமக்கு. அதான் இங்கே எல்சிஎம் 120ன்னு போட்டிருக்கோம். ஸோ எல்சிஎம் லோயர் கிளாஸில் கண்டுபிடிச்ச மெத்தடு தான். இப்போ இந்த டினாமினேட்டரில் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்ன மாற்றணும்னா 120 மாற்றணும். அதுக்கு இப்போ 10 இருக்குது அப்படின்னா 120 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 12ஆல் மேலேங்கிலேயே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 6 இருக்குது. 6 வந்து நம்ம 120 மாற்றணும் அப்படின்னா மேலேங்கிலேயே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 4 இருக்குது. 4 வந்து 120 மாற்றணும்னா மேலேங்கிலையும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 30 கீழே இன்ட்டு 30. நெக்ஸ்ட் வந்து 8 இருக்குது. 8 வந்து 120 மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 15ஆல் மேலேங்கிலையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இருக்குது. இந்த 15 வந்து 120 ஆகணும்னா மேலே எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 108 + 20 + 30 + 15 -8. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 into P of A = 165/120. ஓகே, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 8 மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த 108லேருந்து ஒரு 8 போயிடுச்சுன்னா இவ்வளோ 100 வந்துடுமா? அப்போ 100. நெக்ஸ்ட் வந்து ஒரு 20 + 30 50. நெக்ஸ்ட் வந்து ஒரு 15. ஓகே, 5 + 1 6 165/120. ஓகே, இப்போ P of A = அது அப்படியே இருக்கட்டும். P of A = P of A மட்டும் தானே வேணும். அந்த 6 இருக்குது இல்லையா? 6 இந்தாண்ட கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும் இல்லையா? அப்போ 120 165/120 into 6. 126ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? அதான் 720. அப்போது 165/720. இந்த 165/720 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? 5ஆல் பண்ணிங்கன்னா 3 5s are 15. மீதி 1 15. 3 5s are 15. Next 1 5 is 5. மீதி 22. 4 5s are 20. மீதி 20. 2 5s are 1 5 is 5. மீதி 22. 4 5s are 20. மீதி 20. 4 5s are 20. ஓகே, இப்போ எதெல்லாம் பண்ணலாம்? 3ஆல் பண்ணலாமா? 3ஆல் பண்ணிங்கன்னா 11 3s are 33. இங்கே பண்ணிங்கனாக்க 4 3s are 12. 24 8 3s are 24. ஸோ 11/48. அதான் வந்து P of A. ஸோ P of A கண்டுபிடிச்சாச்சு 11/48ன்னு. P of A தெரிஞ்சால் தான் அதை வச்சு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? P of B என்ன, P of C என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ P of A = இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. P of A = 11/48. P of B = 2 into P of A. ஸோ 2 into P of A 11/48. இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். 24. ஸோ 11/24 P of B. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா P of C = 3 into P of A. 3 into 11/48. 1 3 is 3. 1 16 3s are 48. ஸோ 11/16. இப்போ P of C = 11/16. ஓகே, ஸோ P of A, P of B, P of C எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 13. P of B வந்து 2 into P of A, P of C வந்து 3 into P of A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ P of Aவை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த P of A கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் கொண்டாந்து P of A அப்ளை பண்ணிங்கன்னா P of Bயும் P of Cயும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடிஷன் தியரமான ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு LCM. ஸோ ஜஸ்ட் ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸில் ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சம், ரொம்ப முக்கியமான சம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு வந்து 3 ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னும் 2 சம்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அது 2 சம்மே ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.31 பாருங்கள். இது டோட்டலாக வந்து நமக்கு வேறு கான்செப்ட்டு. In a class of 50 students,
28 opted for NCC, 30 opted for NSS and 18 opted both NCC and NSS. One of the students is selected at random. Find the probability that அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஒரு கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ n of s ஈக்குவல் டு எவ்வளவு 50. ஓகே, ஸோ 28 opted for NCC, 30 opted for NSS கொடுத்துட்டாங்க. 50 மாணவர்கள் ஒரு வகுப்பில் 28 பேர் NCCலையும் 30 பேர் வந்து NSSலையும் 18 opted both NCC and NSS ரெண்டுலேயும் வந்து 18 பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அதிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் NCC பட் நாட் NSS. எல்லாம் பார்த்துங்க, NCC வந்து நம்ம A, NSS வந்து நம்ம B அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. த ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் NCC பட் நாட் NSS இன்டர்செக்ஷன். நாட் NSSனா நெகட்டிவ், B தான் NSS, நாட் NSS அப்படின்னா B பார். அப்போ A இன்டர்செக்ஷன் B பார், P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் opted for NSS but not NCC. NSS னா B, not NCC னா A bar. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே இருக்கணும். அப்போ P of A bar intersection B என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் அப்படின்னு கேட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று மட்டும்தான். எக்ஸாக்ட்லி ஒன்று, சரியாக ஒன்று மட்டும்தான். அப்போ NCCயில் செலக்ட் ஆனால் NSSல ஆகக்கூடாது, NSSல செலக்ட் ஆனால் NCCயில் ஆகக்கூடாது. அது என்னங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா P of A இன்டர்செக்ஷன் B பார் என்ன, இன்னொன்று P of A பார் இன்டர்செக்ஷன் B என்ன. இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டினை கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் தனியாக ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 3 events 2 eventsக்கான அடிஷன் தியரம் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ number of students வந்து 50, n of s equal to 50. A be the event of students opted for NCC. A என்பது NCCயில் சேரக்கூடிய மாணவர்களின் மாணவர்கள் நிகழ்ச்சி என்க. அப்போ n of A 28, P of A 28/50 அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் Bங்கிற ஈவெண்ட் பாருங்க. B be the event of students opted for NSS. ஓகே, NSSல சேரக்கூடிய மாணவர்கள் நிகழ்ச்சி B. அப்போ எத்தனை பேர் NSSல 30. அப்போ P of B equal to 30/50. அடுத்து ரெண்டுலேயுமே எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? 18. ஓகே, அப்போ P of A intersection B equal to n of A intersection B by n of S 18/50. இப்போ P of A தெரியும், P of B தெரியும், P of A intersection B தெரியும். இப்போ கொஸ்டின் பாருங்க, the students opted for NCC ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட் நாட் NSS. ஏற்கனவே சொன்னது தான். NCC வந்து A, NSS வந்து B. இப்போ நாட் NSSன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது B பார். NCCனா A. ரெண்டுமே நடக்கக்கூடியதுக்கு இன்டர்செக்ஷன். அப்போ அவன் கேட்குறது P of A இன்டர்செக்ஷன் B பார். அதுக்கு என்ன ஃபார்முலா? P of A இன்டர்செக்ஷன் B பாருக்கு P of A மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கோம். இந்த அடிஷன் தியரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவும் சேர்த்து நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ P of A intersection B bar equal to P of A minus P of A intersection B. ஓகே, ஸோ P of A தெரியும் 28/15, P of A intersection B தெரியும் 18/50, 28 minus 18/50, 10/50, 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, புரிஞ்சது என்னென்னு? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. அடுத்தது செகண்ட் ஒன், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் NSS பட் நாட் NCC. NSS அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து NCC தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இல்லையா? NSS அப்படின்னா Bங்கிற ஈவெண்ட்டு, NCC வந்து Aங்கிற ஈவெண்ட்டு. நாட் NCCனா A பார். அப்போ என்ன கேட்குறாங்க? P of A இன்டர்செக்ஷன் B பார். ஸோ P of A bar intersection Bன்னு வரணும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து இப்போ எழுதும் பொழுது P of
A bar intersection B. இந்த LHS மட்டும் மாத்துங்க. Okay. So NSS but not NCC. NSS na B, NCC not NCC na A bar. அப்ப எழுதும் பொழுது A bar intersection B அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்ப B ல இருக்கணும், A intersection B ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த வென் டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? சோ இது மட்டும் வேணும்ல, அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம், P of B ல இருந்து P of A intersection B மைனஸ் பண்ணா இதுதான் P of A intersection B bar. இது வந்து சரி, இது A bar intersection B, இது A intersection B bar. ஓகே, அதான் இந்த இடத்துல. So P of A bar intersection B equal to P of B minus P of A intersection B. 30 by 50 minus 18 by 50, 12 by 50. 2 ஆல் simplify பண்ணினா 6 by 25. அப்ப P of A bar intersection B equal to 6 by 25. So இது mistake, இந்த mistake LHS மட்டும் மாத்திங்க, மீதி எல்லாம் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க the students opted for exactly 1 ன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டு சான்ஸ் இருக்கு. exactly 1 அப்படினா இது டிஃபரண்ட் ஆனது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து A செலக்ட் ஆகி B செலக்ட் ஆகாம போறது, இன்னொன்று A செலக்ட் ஆகாம B செலக்ட் ஆகிறது. அதாவது எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா ஏதாவது ஒன்றுனா P of A யூனியன் Bன்னு அர்த்தம். இந்த ஏங்கிறது A இன்டர்செக்ஷன் B பாருங்கிறது, Bங்கிறது A பார் இன்டர்செக்ஷன் B பார் நமக்கு. ஓகே, இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இது அர்த்தம் P of A intersection B bar யூனியன் P of A bar intersection B. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? இந்த A intersection B பாரும் A bar intersection Bயும் எப்படிப்பட்ட ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். A intersection B பாரும் A bar intersection Bயும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? பை வருதுன்னு அர்த்தம். அப்போ P of A and B are mutual exclusiveனா P of A union B equal to என்ன ஃபார்முலா நமக்கு? P of A plus P of B, அவ்வளோதான். ஓகே, அந்த ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ P of A intersection B bar யூனியன், இதை ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கிங்க, இதை ஃபுல்லாக பின்னு வச்சுக்கிங்க. P of A bar intersection B equal to P of A plus P of B, அவ்வளோதான். P of A intersection B bar plus P of A bar intersection B equal to 10 by 50 plus 12 by 50, 22 by 50, 2 ஆல் கேன்சல் பண்ணிங்கனாக்க நமக்கு என்ன கிடைக்குது? 11 by 25. இதான் வந்து எக்ஸாக்ட்லி எனி ஒன், ரைட்டா? அதாவது NSS செலக்ட் ஆனால் NCC செலக்ட் ஆகக்கூடாது, NCC செலக்ட் ஆச்சுன்னா NSS செலக்ட் ஆகக்கூடாது. அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இது ரெண்டும். ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டிஸ், இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே A செலக்ட் B நாட் செலக்ட், இங்கே A நாட் செலக்ட் B செலக்ட். ஓகே, இதை வந்து டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மேலே இதை எடுத்து போட்டிருக்கோம், இதை எடுத்து போட்டிருக்கோம், 12 by 50 எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 5 ப்ளஸ் 6 by 25. இந்த 5 மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும் 25 மாற்றுறதுக்கு. அப்போ 6 + 5 11 by 25, அதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 11 by 25. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி எழுதிக்கிங்க, நல்லா போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 மார்க் மட்டும்தான் இது. 8.33 பாருங்கள். A and B are two candidates seeking admission to IIT. A மற்றும் B வந்து இரு விண்ணப்பதாரர்கள் வந்து IITயில் சேர்வதற்காக காத்திருக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி தட் A getting selected is 0.5. P of A அவனே கொடுத்துட்டான். அதாவது A தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5. இப்போ ப்ராபபிலிட்டி தட் A getting selected is 0.5. இப்போ P of A equal to 0.5. அடுத்தது ப்ராபபிலிட்டி தட் போத் A and B ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் ஆகிறதுக்கு 0.3. அப்போ P of A intersection B equal to 0.3 அப்படின்னு கொடுத்துட்டு prove that the probability of B being selected is at most 0.8. அதாவது ரெண்டு பேருமே AB இருவருமே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 0.3 சான்ஸு. அப்போ B தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 என நிரூபிக்க. மேக்ஸிமம் அட்மோஸ்ட் 0.8னா அதிகபட்சமாக B செலக்ட் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A செலக்ட் ஆகிறதுக்கு 0.5னா B செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோங்கிற ஆன்சரை அவங்களே கொடுத்துட்டாங்க. 0.8 விட அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ P of A வந்து நமக்கு 0.5, P of A intersection B 0.3. ஓகே,
அப்போ இந்த P of A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. P of A யூனியன் B என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகிறதுக்கு ஏஓ அல்லது பிஓ மேக்ஸிமம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்றா இருக்கும். P of A யூனியன் B மேக்ஸிமம் 1. இந்த அடிஷன் தியரம் யூஸ் பண்ணும்போது 3 ஈவெண்ட்ஸில் வந்து காயின் சம்முக்கு P of A யூனியன் B 1ன்னு வந்திருக்கும். மீதி அத்தனை சம்முக்குமே பாருங்கள் நமக்கு லெஸ் தேன் 1 தான் ஆன்சராக இருந்திருக்கும். P of A யூனியன் B கண்டுபிடிக்கும் பொழுது மேக்ஸிமம் எல்லா சம்முக்குமே P of A யூனியன் B கண்டுபிடிச்சோம்னா லெஸ் தேன் 1, 1 விட கம்மியாக தான் ஆன்சர். ஏன்னா எல்லா சம்முக்கும் நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ P of A யூனியன் B பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்முக்கு ஈக்குவல் டு 1 வந்தது. அப்போ லெஸ் தேன் 1 ஆர் ஈக்குவல் டு 1. அதனால தான் வந்து P of A யூனியன் B எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சதை எப்படி எழுதியிருக்கோன்னு? P of A யூனியன் B is less than or equal to 1ங்கிறதுக்கான அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய P of A யூனியன் B P of A or B க்கு less than 1 இருக்கும் அல்லது ஆன்சர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதனால தான் less than or equal to 1 போடுறோம். இப்போ LHSக்கு மட்டும் P of A யூனியன் B க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. P of A plus P of B minus P of A intersection B. ஓகே, P of A தெரியும் 0.5, P of A intersection B தெரியும் 0.3. அப்ளை பண்ணீங்கன்னா 0.5 minus 0.3 எவ்வளவு? 0.2. அப்போ P of B plus 0.2 is less than or equal to less than or equal to 1. இந்த 0.2 plus இருக்கா, அது வந்தாண்டு போச்சுன்னா என்ன மைனஸ் ஆகிடுமா? அப்போ P of B equal to 1 minus 0. P of B less than or equal to 1 minus 0.2. அப்போ P of B less than or equal to 0.8. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு? மேக்ஸிமம் less than 0.8 அல்லது equal to 0.8. எது? P of B. அப்படின்னா P of B என்ன அர்த்தம் நமக்கு? 0.8 விட கம்மியாக இருக்கும் அல்லது 0.8க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அட்மோஸ்ட் அதிகபட்சமே P of B எவ்வளோ தான் வரும்? ஈக்குவல் டு 0.8 அல்லது 0.7 இருக்கலாம், 0.6 இருக்கலாம், அந்த மாதிரி குறைஞ்சி வரலாம். ஓகே, இதுதான் கொஸ்டின் புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாக 0.8 வரலாம். P of B less than or equal to 0.8னா அப்போ probability of B getting selected is at most 0.8. ஒன்றுமே இல்லை, இந்த P of A யூனியன் Bங்கிறது less than or equal to 1ங்கிறதுக்கான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ சாதாரண ஒரு கால்குலேஷன் தான். இது வரல எழுதிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் less than 0.8, இன்னொன்று equal to 0.8. ஓகே, அப்போ அதிகபட்சமாக 0.8 வரும். அதுதான் அதிகபட்சம் தான் அட்மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 8.4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராபபிலிட்டியில் 2 ஈவெண்ட்ஸ் 3 ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் 2 சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8th சாப்டரோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணால் 8th சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ 8th சாப்டரில் இந்த பார்ட்டில் இருந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு கட்டாயமாக நம்ம கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது கொடுக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நடத்திட்டு 2 எக்ஸசைஸ் இருக்கும், கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மார்க் போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.